ஹாய் மீடியாஸ். கார்த்தியோட பர்த்டேவுக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க. ஈவினிங் போகலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம். சடனாக வந்து காலையிலேயே போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்ட்டேன். ஆளுங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பி விட்டு வரதுக்குள்ளே நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க அப்படின்னாங்க. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 10, 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டோம். அவங்க ஆளுங்களை வேலைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே வீட்டிலேயே குளிச்சுட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி ரெடியாகி தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துக்கே போயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் நம்ம ஹில்ஸ் ஏறுறோம். அதுவும் முருகன் கோயிலுக்கு தான். ஹில்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் கார் ஓட்டுறாங்க. பயம் இல்லை, இருந்தாலும் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே போடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ன நினச்சானு தெரியல, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியெல்லாம் போனோம்னா சாயந்தரம் தான் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுத்திட்டான். அதுக்கப்புறம் பஸ்ஸில் இருந்த கூட்டத்தை பார்த்துட்டுமே கார்த்தி என்ன சொன்னான்னா, மேலே ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 வளைவுக்கு முன்னாடியே காரை ஸ்டாப் பண்ணி ஓரத்தில் நிறுத்திட்டாங்கங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நிற்கிது ஒரு 100 காருக்கு மேலே முன்னாடியே நிற்கிது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3, 4 காருக்கு மேலே நின்றுச்சு. சடனாக வந்து நம்ம போயிட்டு நாளைக்கு கூட வரலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வரலாம்ப்பா, இவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்மளால் போக முடியாது, நடந்து மட்டுமே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் சம்திங் நடந்து மட்டுமே போகிற மாதிரி வரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு பின்னாடி வந்து அவங்கெல்லாம் காரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சரி வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரை மூவ் பண்ணாங்க. மேலே வந்து கார் எடுத்துகிட்டு போகாதீங்கங்க, ஆல்ரெடி நிறைய கார் நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து போய் திருப்பிட்டு வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரை எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ணோம். பட் இங்கேயும் ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டே நிறுத்திடுங்க, உள்ளெல்லாம் போக முடியாது, ரொம்ப க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு காரை ஒரு ஓரத்தில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான், நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓரளவுக்கு வெயில் தான், ரொம்பலாம் வெயில் இல்லை. இன்றைக்கி வந்து ஓரளவு தான் வெயில். அதனால் அப்படியே ஜாலியாக பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக நடந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம முருகனை கும்பிடாமல் போனால் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க போகலாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோங்க. அங்கே வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் கூட்டம். கோயிலுக்கு உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்துச்சு. வெளியே வந்து நார்மலான நாளில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்தளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு. சரி கூட்டம் அதிகமாக இல்லை போல் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் காரெல்லாம் நிற்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும் போல் அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுச்சு. ஆனால் உண்மை அதுதாங்க, ஏகப்பட்ட கூட்டம் தான். வெளியே வந்து அவ்வளோவா ஆள் இல்லை. அதை பார்த்துட்டு ஆள் இல்லை போலப்பா அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசித்தேன். கோயிலுக்கு உள்ள கால் எடுத்து வைக்கிற வரைக்குமே கூட்டம் இருக்குமா இருக்காதா, இருக்குமா இருக்காதா, அப்படியே தாங்க போச்சு. கோயிலுக்கு வெளியே கூட்டம் இல்லைங்க, ஆனால் கோயிலுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. சிறப்பு தரிசனம் வாங்கிட்டாவது போய் முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால், இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே சிறப்பு தரிசனத்துக்காக தான் நிற்கிறாங்க. நம்ம கோயில்கிட்ட போகிறப்பயே மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த க்யூவில் போய் நம்ம எப்போ வந்து சீட்டு வாங்கிட்டு உள்ளே போகிறதுன்னு தெரியல. சரி வெளியே இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடலாம், கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வெளியே இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சென்னிமலை முருகன் கோயில் அப்படின்னா எனக்கும் கார்த்திக்கும் எப்பயுமே ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா நான் வந்து நடக்காது அப்படின்னு நினச்ச சில பல விஷயங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து நான் வேண்டுதலை வச்சதுக்கப்புறம் நடந்திருக்கு. ஸோ அண்ணாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவும் அண்ணியுமே நாங்கள் வேண்டுதல் வச்ச மாதிரி அவங்களும் வேண்டுதல் வச்சு நடந்திருக்கு. ஸோ வேறு எதுவும் இல்லைங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷமாக வந்து குழந்தை இல்லை. இந்த கோயிலில் வந்து வேண்டுனதுக்கப்புறம் தான் நான் கன்சீவ் ஆனேன். ஸோ அண்ணாவுக்கும் அண்ணிக்கும் அதே போல் 2 வருஷம் குழந்தைங்க இல்லை. அதனால் வந்து இந்த கோயிலில் வேண்டுனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அண்ணாவும் வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. அதனாலவோ என்னமோ எனக்கு தெரியல, எங்களுக்கு எப்பயுமே சென்னிமலை முருகன் அப்படின்னாலே ஸ்பெஷல் தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க, வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த சந்தனம் வைக்கிறவங்கள நாங்கள் கோயிலுக்குள்ளே ரவுண்ட் அடித்து பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லை. பார்த்தா கோயிலுக்கு வெளியே தாங்க நின்றுருந்தாங்க. ஏன்னா வெளியே வரவங்களுக்கெல்லாம் சந்தனம் வச்சு விடுவாங்க போல் இருக்குது. ஸ்டார்டிங்லலாம் நம்ம உள்ளே போகிறப்பயே சந்தனம் வச்சு விட்டு தான் அனுப்புவாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது தான் சந்தனம் வச்சு அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், சந்தனம் வச்சுட்டு தான் நம்ம வெளியவே வரணும் அப்படின்னு. ஆனால் வெளியே வரும்போது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வச்சுட்டு வந்தோம். சந்தனம் பூசி முடிச்சதுமே வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். டேய் மரியாதையாக அன்னதானம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலும் உளுந்த வடையும் வாங்கி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் எல்லாருமே முருகனை பார்த்து சாமி கும்பிட்டோம். நீங்கள் யாரும் இன்னும் முருகனை பார்க்கல, வீடியோ கடைசியில் முருகனை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். ஓகே பாய்.